விஜயா எப்போது செல்ல வேண்டும் அந்த மலைநாட்டு வேண்டும் எப்ப தெரியுமா நானல் போல வளைவது தான் சட்டமா ஆற்றில் வெள்ளம் அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இக்கரை கடனால் தானே அவனை கொல்ல முடியும். என்ன செய்வது ஒன்றுமே புரியவில்லையா? எப்படி செய்தால் என்ன? எப்படி இந்த இரவு இந்த இடத்துல ஒரு கூட மரத்தை தங்கிவிட்டு நீர் குறைந்த பிறகு அக்கரைக்கு சென்று அந்த கொடியவனை கொள்ளலாமே. அப்படி ஆகட்டும், நல்ல யோசனை இது. என்ன இது? அமரனோ படுத்த உடனே நன்றாக உறங்கிவிட்டார். ஆனால் எனக்கோ உறக்கம் வரவில்லை. ஏனென்றால் என் மனைவி சாந்தி நினைவாகவே இருக்கின்றது. எப்படியாவது அவளை பார்க்க வேண்டுமே. சபாஷ், இதுதான் தகுந்த நேரம். அவனோடு நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கிறான். அவன் விழிப்பதற்குள்ளாகவே சென்று எப்படியாவது சாந்தி சந்திக்க வேண்டும். சாந்தி வர இருந்தாலும் எங்க அண்ணனும் போருக்கு போயிருக்காங்க. ஆமா, வர மாட்டாங்க. ஏன் வராம எங்க போறாங்க? வந்துருவாங்க ஒரு வார்த்தைக்கு. ஆமா, அந்த சோகம் உங்க மூஞ்சிலே தெரியுது அண்ணி. ஆமா, எவ்வளவு சோகம் தெரியுமா? பாலி கட்டு போயிட்டாரு. எந்த தம்பி இருந்தாலும் படுத்து உறங்கணும்டா. நீங்க உறங்க, நான் காவல வெளிப்புற நல்ல காவல் இருப்பியா? மூச்சு நேரம் நீங்க படுங்க அண்ணி. நீங்க படுங்க, நீ உறங்கலாம். ஜாக்கிரதை, உன்னை நம்பிதான் நாங்க படுக்கிறோம். ஒரே போடுறதுனால சாந்தி யாரு, நீலாம்பரி யாரு? இரண்டு பேரும் ஒரே மாதிரியான சேலை அணிந்து பயங்கரமா இரும்பிலி வருது எனக்கு. யாராவது பார்க்கலாம்.
தங்கச்சி அண்ணி வேற உறங்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல எழுப்பி கூட்டிட்டு வந்தீங்க. அவங்க வேற எழுந்துட போறாங்க. நான் போற விடுங்க. நீ போறது ஒண்ணு அழிச்சிட்டு வந்த. வேற எதுக்கு? வேற எதுக்கா? ஐயோ நான் எங்க அடிச்சுப்பேன். போருக்கு போனீங்க. நீங்க மட்டும் எப்படி வந்திருக்கீங்க? அப்படி கேள்வி சொல்றேன். அண்ணன் என்ன பண்றாரு? போருக்கு சென்றோம். அண்ணன் மட்டும் தனியா விட்டுட்டு வந்துட்டீங்க. சொல்றது கேள்வி சொல்லுங்க. இதெல்லாம் சாரா கேளு. எதுக்கு கூட்டு வந்தீங்க அது மட்டும் தெரியாது. எனக்கு தெரியாது அதெல்லாம். ஐயோ அம்மா என்னங்க? நானும் உன்னோட போருக்கு சென்றோம். ஆமா. ஆனா சென்ற இடத்திலே போகும் வழியிலே ஆற்றிலே நீரானது அதிகமாக சென்றதால் இந்த நேரத்தில் ஆற்றை கடக்க முடியாது என்ற காரணத்தினால் அதே இடத்தில் கூடாரம் அமைத்து தங்கிவிட்டோம். ஆனால் அண்ணன் படுத்து உடனே தூங்கிட்டான். ஐயோ அவர் எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டு தான் இருப்பாரு. ஊக்கத்துல ஏமா? ஆமா. இப்படி உக்காரதான் தாமசம். ஆமா. அப்படியே கண்ண மூடுறான் பாரு. அண்ணனுக்கு அதே வேலைதான். அதனால அவர் தூங்கிட்டாருன்னு அவர் தனியா விட்டுட்டு வந்து அண்ணனுக்கு தெரியாம ஆனா நான் படுத்துறேன். தூக்கமே வரல. உன் ஞாபகமாகவே இருந்ததா? என் ஞாபகமாவா? அதனாலதான் அண்ணனுக்கு தெரியாம வந்துட்டேன். ஐயோ 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 கேட்டீங்களா? எந்த ஒரு ஆம்பளம்னா செய்வாரா? போருக்கு போறேன் நாட்டை காப்பாத்துறேன்னு எங்க அண்ணனை நீமா போயிட்டு எங்க அண்ணனை மட்டும் தனியா விட்டுட்டு வந்துட்டீங்க. ஏன்னா எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? எதுக்கு? சாப்பிடுறதுக்கு. வா சாப்பாடு இருந்தா போட சாப்பிட்டு போறேன். என்னங்க எதுக்கு வந்திருக்கீங்க சொல்லுங்க. என்னங்க இப்பொழுது நீயும் நானும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். என்னது சந்தோஷமா இருக்க வேண்டுமா? ஆமா சாந்தி. என்னங்க மறுவ
என்ன ஒரு இன்பம், என்ன ஒரு சுகம். ஆஹா. இதை போன்ற சுகத்தை நான் இதுவரை அனுபவித்ததே கிடையாது. ஆமா, என்னவா? என்னங்க சாந்தி, இங்க பாருங்க, என்ன சாந்தி? உங்களுக்கு எதனா இருக்கா இல்லையா? சாந்தி, என்ன சந்தேகமா? நல்ல காஞ்ச மாடு கம்பள பாயிற மாதிரி பாயிருங்க. காஞ்ச பாடுதான் பெண்ணா? ஆமா. இது என்ன, இது ஆத்து தண்ணியா? இது கணக்கு தண்ணிதான். ஆமா, எப்ப வேணாலும் மொண்டு குடிக்கலாம். மனசு கேட்கலடி. ஆமா ஆமா, கேட்காது. அதான் நிம்மதியா இருக்குது. ஐயோ என்னங்க, அண்ணா அந்த மட்டும் தனியா தூங்கிட்டு இருப்பாரு. ஆமா, அதுவும் எடுக்க தெரியும். ஒன்னு விழுப்பதற்குள்ளாக நான் அங்க செல்ல வேண்டும். சரி சாந்தி, நான் வரட்டுமா? சென்று வாங்க. வெற்றியோட திரும்பி வருகின்றேன். வெற்றியோடு வரணும்.